ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலண்டைன்ஸ் டேக்கும் மல்லாக்கப்படுத்து ஒன்று விட்டத்தை பார்ப்போம். இல்லை கையில் ஃபோன் எடுத்து வச்சு வீடியோ பார்ப்போம். சரி, இந்த டைம் ஒரு சேஞ்சுக்காக நாட்டில் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போமேன்ட்டு நாங்கள் ஒரு பிளேஸ் பிளான் பண்ணோம். என்ன தான் நம்ம ஒன்று பிளான் பண்ணாலும் அது ஒன்று நடக்குமே. அது மாதிரி பயங்கர டிராஃபிக்கு. நாங்கள் போகிற பிளேஸ்க்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஆல்ரெடி நாங்கள் வந்ததே ரொம்ப லேட்டு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும்ன்ட்டு சரி, அது பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கான்னு பார்த்தா கருடா மால் இருக்குன்னு இருந்துச்சு. சரி, அங்கே பிடிச்சி அடிச்சு பிடிச்சி உள்ளே போனால் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தா வெறும் சட்டையும் பேண்ட்டும் ட்ரெஸ்ஸுமாவே இருந்தது. வேற ஒன்றுமே இல்லை. அட என்னடா நமக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்த சோதனைன்ற மாதிரி எதுவுமே இல்லையேன்ற மாதிரி என் பிள்ளைக்கு அதுக்கு மேலே பயங்கர காண்டு. ஒன்றுமே இல்லாத பிளேஸ்க்கு ஏன் என்ன வச்சிருக்கேன்? ஏன்னா அவளுக்கு அவளோட மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும். டாய்ஸ் வேணும், கிளிப்பு வேணும், மேக்கப் செட் வேணும், அது வேணும், இது வேணும், லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருந்தது. சரி, அடிச்சு பிடிச்சி அவளை வா உன்னை வேற பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறோம், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு கொண்டு போயிடும். ஒரு வழியாக மேலெல்லாம் வந்து பார்த்தா அவளோட ஐட்டம் பார்த்துட்டாலேன்ற மாதிரி இருந்தது. முடிஞ்சதுடா சோழி, இருக்கிறதெல்லாம் பில் போட்டு வருவான்னு நினச்சேன். பட் பை லக் லேட் ஆகிடுச்சின்னு மால் போடுற டைம் ஆச்சுன்ட்டு வெளில துரத்தி விட்டாங்க. சரி, அப்படியே வெளில வந்து பார்த்தா பயங்கர பசி. இனி வீட்டுக்கு போய் தோசையை போட்டு என்னத்தை சாப்பிட்றது? சரி, இங்கேயே ராராஸ்குள்ளே போயிட்டு மெனு கார்டை எடுத்து இருக்கிற பசிக்கு தெரிஞ்சது தெரியாது, பார்த்தது பார்க்காது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, ஆர்டர் பண்ணி வச்சு பார்த்தா எவ்வளோ குவான்டிட்டியை பார்த்தா முடியலடா, எப்படா இவ்வளோத்தையும் சாப்பிட போகிறோன்னு இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியாச்சு. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவோம். மீதியை பார்சல் கட்டி வீட்டில் வச்சாது சூடு பண்ணி நாளைக்கு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டாலும் சரி, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மந்த் எண்டில் முடிய வேண்டிய பட்ஜெட்டை இன்றைக்கே தீர்த்தாச்சு. இனி இதுக்கு மேலே இதெல்லாம் வேஸ்ட் பண்ணால் ஃபுல் பட்ஜெட்டும் போய்டுன்ட்டு சரி, இருக்கிறது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி சேட்டா கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ராராஸ்குள்ள ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தோமா, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டு. என்ன, நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டோம், எங்கே வாண்டிருப்பாளே மணி 10 ஆனாலும் எனக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்கல, அந்த டிஷ்ஷு பிடிக்கல, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை சொல்லி ஒரு வாயே சாப்பிடல. அடிச்சு பிடிச்சி அவளுக்கு ஊட்டிட்டு டைமை பார்த்தா 10:30. ஐயோ, இதுக்கு மேலே எப்படா வீட்டுக்கு போய் எப்படா தூங்குறதுன்ற மாதிரி இருந்தது. சரி, ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் பாய்.